Every day of this life, things are changing. Our circumstances, our surroundings, even ourselves. Everything is changing. As I wonder what it is in existence that is steady, consistent, and unchanging, only one truth emerges. It is the unfailing love of God our Father. As I reach for Him through my darkness, He is there, always. If there has ever been a time that I did not feel the comfort and strength of my Creator's hand, it was because I let go. How do I repay Him for all He is to me? For being the strong tower in my life of indecision and doubt? The answer lies in how I would describe who He is to me. Because of His promise to guide and protect my life from evil, He is worthy to be praised. As the giver of life, and because of His gift of eternal peace, He is the one and only. With no other way for me to escape my sinful nature, He is my Redeemer. Without Him I am nothing and would be lost. He is my salvation in this life. He has healed my broken spirit and delivered me from pain. He gives me hope. As an all-knowing, all-powerful, always-present God with no limits, He is infinite. The wind obeys His voice. He commands the waves. He spoke, and it was, because He is perfect. I have been created to bring honor and glory to Him. Every breath I breathe has been given to me for that purpose. All I am is because of His grace. For all He is and continues to be, there is nothing more I would rather do than lay my life before God Himself and worship. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் எல்லோரையும் இந்த நாளையும் ஆண்டவரே உங்கள் பார்க்க கொடுத்த சிலாய்க்கு நன்றி ராஜா. சர்ச்சைக்கு வராட்டிலும் ஆண்டவர் ஆன்லைனில் பார்க்க கொடுத்த சிலாய்க்கு நன்றி ராஜா. தலையில் தாழ்த்துவோம். சோதரிக்கும் தகப்பனே, சோதரிக்கிறோம்பா, நன்றியோடு சோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் படுத்தவரே நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான நல்ல நாளுக்காக நல்ல வேலைக்காக நன்றி செலுத்த மாட்டவரே. இந்த வருஷத்திலும் மாட்டவரே, கடந்த 4 மாத காலமாக கண்மணி போகிற பாதத்தை வழிநடத்தியும் தெரிய சோத்திரம்பா. பிறந்திருக்கும் இந்த 5ஆம் மாதத்தை நீ ஆசிரித்து கொடுத்தாப்பனே. இந்த மாதத்தை நன்மை நாள் முடிச்சுட்டு மாட்டவரே. இந்த மாதத்தை காண கொடுத்த சிலாய்க்கு நன்றி ராஜா. அந்த மாதத்தில் மாட்டவரே எங்கள் முதல் ஓய்வு நாளையை கொடுத்தக்கா நன்றி அப்பா. சோத்திரம் தாப்பா. இந்த நாளை ஆசிரித்து கொடுத்தாப்பனே. இந்த ஓய்வு நாளும் மாண்டது எங்கள் சபை சார்பாக நடத்தப்படக்கூடிய ஆராதனை ஆசிரித்து கொடுத்தாப்பனே. செய்தி கொடுக்குற அங்களையும் சாமியை ஆசிரித்து கொடுத்தாப்பனே. அந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு விசுவாயிலும் தொட்டு ஆசிரித்தாப்பனே. அந்த செய்தியை எனக்கு பயனுள்ளதாக இருக்க உதவி செய்ய மாட்டார். சகலத்தையும் கருத்தில் பிடிக்கும். நீ நம்ம பொருட்படுத்த வாங்கி துரிய நமக்கு மேலாம் சுற்றுறோம். ஏசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெயிக்கின்றாவே. ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க.
கண்ணீரின் பாதையிலும் நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. हाथ उठाकर गाऊंगा, यीशु तेरा नाम रहे ऊंचा. मैं हाथ उठाकर गाऊंगा, यीशु तेरा नाम रहे ऊंचा. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு. என் உயிரான 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 இயேசு. என் உயிரான இயேசு. என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான உயிரான
கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter, and my soul knows it well. Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter, and my soul knows it well. பிதாவே, நீர் எந்தன் தந்தை. இயேசுவே, நீர் எந்தன் இரட்சகர். ஆவியே, என் தேற்றரவாளனே. அறிவே, என் ஆத்துமாவில். பிதாவே, நீர் எந்தன் தந்தை. இயேசுவே, நீர் எந்தன் இரட்சகர். ஆவியே, என் தேற்றரவாளனே. அறிவே, என் ஆத்துமாவில். மகா இரக்கமுள்ள அன்பின் ஆண்டவரே, மறுபடியும் இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்றோம். ஆண்டவரே, இந்த 8வது மாதத்தில் இம்மற்றும் கடந்த 9 நாட்கள் எங்க கூட இருந்தீங்க. அதுக்காக நாங்கள் நன்றி சொல்றோம் ஆண்டவரே. தேவைகளை சந்தித்து இம்மட்டும் வழி நடத்தீங்க. அதுக்காக நன்றி. நாங்கள் பாட வேண்டும் ஆண்டவரே. இனிமே எந்த நடந்தாலும் சரி, நாளைக்கு என்ன நடக்கும் போகும் எங்களுக்கு தெரியாது. அடுத்த மாதம் எப்படி இருக்கும் எங்களுக்கு தெரியாது. இந்த லாக்டவுன் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் ஆகுமா எங்களுக்கு தெரியாது. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கடந்து செல்வதும் ஆண்டவரே. நாங்கள் பாடின வண்ணம் சந்தோஷமாக இருக்குவதும் ஆண்டவரே. எல்லா நேரங்களிலும் நெருக்கத்தின் நேரத்திலும் ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, எங்கள் ரட்சகர் உயிரோடு இருப்பதால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, தேவைகள் ஆண்டவரே எல்லாமே பூர்த்தியாகனாலும் எல்லாமே இருந்தாலும், even if we go through continuously going through this pandemic and lockdown, Lord, whatever, help us, Lord, as we sang, to be rejoiceful in every circumstances, knowing that fact, Lord Jesus, my Savior, Redeemer, still on the throne. He still reigns this morning. And I pray that, Lord Jesus, help us that we may be always be happy, knowing the fact you are there for us. You will fight for us. You will do wonders for us, Lord. And I pray that bless the nation, bless the churches, bless on every families, Lord. And I pray that help us to love you as a family. Help us to love you individually. Our walk with you may continuously walk daily, Lord, increase, Lord. Help us may come closer to you. இன்னும் உன்கிட்ட நெருங்கி வருவதும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்மை பற்றி கொண்டு வாழ்வதும் ஆண்டவரே. நீ மாத்திரம் போதும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு ஆண்டவரே நீ மாத்திரம் போதும். எங்க தேசத்துக்கு நீ மாத்திரம் போதும். Every tribe, every tongue may know that you alone are Savior. You alone are God. You alone can rescue. You alone can bless, Lord. There's no other God apart from you. உம்மை போல வேறு தேவன் இல்லை. உம்மை போல எங்களை நேசிப்பதுக்கு ஆள் இல்லை ஆண்டவரே. நீர் மாத்திரம் ஆண்டவரே. உம்மை நம்பி வாழ வந்து ஆண்டவரே. எங்களோட ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்றோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய வசனத்திலிருந்து நாங்கள் அது தியானிக்கும் போது கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரே எங்களோடு பேசும் ஆண்டவரே. அதுபடி வாழவதும் ஆண்டவரே. எங்களோட ஜெபத்துக்கு நன்றி. தொடர்ந்து வாரத்தில் எல்லா நிகழ்வுகளையும் ஆசீர்வதியும். என்னென்ன பிளான்ஸ் இருக்கோ எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா சபைகளையும் ஆசீர்வதியும். எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா விசுவாச மக்களையும் கூட இருந்து ஆண்டவரே அவங்களுக்கு தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஒரு உற்றார் உறவினர்கள் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருக்கும் நாங்கள் வந்து ஒரு சாட்சியாக சொல்ல உதவும் ஆண்டவரே. எங்கள் இயேசு நல்லவர், ஒருபோதும் விலகினார், ஒருபோதும் கைவிடார். அது கடைசி வரைக்கும் எங்களை வழி நடத்துகிற தேவன் நீ மாத்திரமே. தேங்க்யூ லார்ட்.
இயேசு கிறிஸ்து நாம தாழ்மை கேட்டுக்கொள்கிறோம். ஆமென், ஆமென். Greetings you all in the blessed name of my Lord and Savior Jesus Christ. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். Today is the first Sunday in the month of August. ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் ஓய்வு நாளாக இருக்கிறது. 21st Sunday, sitting in the houses and worshiping the Lord. 21 ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய வீடுகளிலே நாம் அமர்ந்து கர்த்தரை ஆராதித்து வருகிறோம். Hope you had a blessed fasting prayer yesterday. நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், நேற்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு உபவாச கூடு இருந்தது என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் நம்புகிறேன். Today we will study and from Isaiah chapter 40. இன்றைக்கு ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். Book of Isaiah ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் look like a small Bible, a mini Bible. ஒரு சிறிய குட்டி வேதாகம் என்று சொல்லி இந்த புஸ்தகத்தை நாம் அழைக்க முடியும். All the Bible has 66 books. இந்த பரிசுத்த வேதாமத்திற்கு மொத்தம் 66 புஸ்தகங்கள். Book of Isaiah has 66 books. ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலும் 66 அதிகாரங்கள் இருக்கிறது. First 39 chapters we can deal with very specially, முதல் 39 அதிகாரங்கள் நாம் இவ்வண்ணமாய் அவை கையகப்படுத்த முடியும். and then another 27 chapters in a different way. அதற்கப்புறம் மீதமுள்ள 27 அதிகாரங்கள் அது வித்தியாசமான விதத்திலே நாம் பிரிக்க So முடியும். Isaiah chapter 1 to 39 and the Old Testament books focus on God's judgment for sin. 1ஆம் அதிகாரத்திலிருந்து 39ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவனுடைய நியாய விதியை குறித்து மிக தெளிவாய் பழைய ஏற்பாடிலே சொல்லப்பட்டது என்று பார்க்க முடியும். In the New Testament, புதிய ஏற்பாடிலே 27 books are there. 27 புஸ்தகங்கள் இருக்கிறது. Isaiah chapter 40 to 66, 40ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும் 27 chapters are there. 27 அதிகாரங்கள் இருக்கிறது. So in the New Testament, புதிய ஏற்பாடிலே 27 books are there. 27 புஸ்தகங்கள் இருக்கிறது. Both emphasize the grace of God. இந்த ரெண்டு புஸ்தகங்களுமே தேவனுடைய கிருபையை குறித்தே மிக தெளிவாய் சொல்லுகிறது. Did you understand what I say? நான் சொன்னதை புரிந்து கொண்டீர்களா? Old Testament 39 books பழைய ஏற்பாடிலே 39 புஸ்தகங்கள். and Isaiah chapter 1 to 39 ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 39ஆம் அதிகாரம் வரைக்கும் focus primarily on God's judgment of sin. தேவனுடையதான பாவத்தை குறித்ததான நியாய விதியை குறித்து மிக தெளிவாய் சொல்லுகிறது. Then Isaiah chapter 40 to 66, 27 chapters. 40ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும் அதனுடைய 27 அதிகாரங்கள். And that compared with the Old New Testament 27 books புதிய ஏற்பாடினுடையதான புதிய ஏற்பாடுக்கு கோர்வையாய் அவை ஒப்பிடப்படுகிறது. emphasize on grace of God. தேவனுடைய கிருபையை குறித்து மிக தெளிவாய் சொல்லுகிறது. As we study from 40 to 66, 40ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது it is known as a book of consolation. ஆறுதலின் புஸ்தகம் என்று சொல்லி அவை அறியப்படுகிறது. Yesterday we studied about a man called Barnabas, son of consolation. நேற்றைக்கு நாம் கற்றுக்கொண்டோம் பர்னபாவை குறித்து ஆறுதலின் மகன் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். We will keep on having this study of book of consolation. இந்த புஸ்தகத்திலிருந்து ஒரு ஆறுதலுடையதான மனசோர்வுடையதான ஒரு செயல் என்று சொல்லி தொடர்ச்சியாய் கற்றுக்கொள்ள போகிறோம். Chapter 40 to 66. 40ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும் It was originally addressed to a group of discouraged Jewish refugees. தங்களுடைய வாழ்விலை சோர்ந்து தளர்ந்து போனதான அடிமைகளிலே அகதியாய் இருந்தவர்களுக்கு ஆறுதல் படுத்துவதற்காய் சொல்லப்பட்ட ஒரு அதிகாரமாய் இருக்கிறது. They have faced a long journey back home and a difficult task when they got there in Jerusalem. எருசலேமுக்கு அவர்கள் வந்த பொழுது அவருடையதான செயல்கள் கடினமாய் இருந்தது. இதை செய்ய இயலுமா என்கிறதான கடினமான ஒரு குறிக்கோள் அவருடைய வாழ்விலே வந்தது. I want especially note this fact. இந்த சத்தியத்தை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள When வேண்டும். you read these chapters from 40 to 66, 40ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது and in the book of Isaiah completely when you read, ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை முழுவதுமாய் நீங்கள் வாசிக்கும் பொழுது a particular word comes again and again. ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. Fear not. பயப்படாதே. Often God says, fear not. எப்பொழுதும் கர்த்தர் சொல்லுகிறார் பயப்படாதே. And also frequently He assures them His pardon and His
presence. தொடர்ச்சியாய் சொல்லப்படுகிறது அவருடைய மன்னிப்பு, அவருடைய பிரசன்னத்தை குறித்து தொடர்ந்து சொல்லப்படுகிறது. God's people turned these chapters to find assurance. தேவனுடைய ஜனத்தார் இந்த அதிகாரத்தை ஒரு உறுதிப்படுத்துதலை பெற்றுக்கொள்வதற்காய், ஒரு அத்தாட்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரமாய் இதை திருப்பிக் கொண்டார்கள். Chapter 40 to 66. 40ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும் Many God's people for assurance and encouragement in the difficult time, and they just keep on reading that one. கடினமான காலங்களிலும் அவர்கள் உறுதி பெற்றுக்கொண்டார்கள், நிச்சயம் பெற்றுக்கொண்டார்கள். God says, be comforted. தேவன் இவ்வண்ணமாய் சொல்லுகிறார், நீங்கள் ஆறுதல் பெற்றவர்களாயிருங்கள். And so that is a great word of encouragement every time. எப்பொழுதுமே நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு பெரிய ஒரு வார்த்தையாய் இருக்கட்டும். Now Isaiah chapter 42 48. இப்பொழுது ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்திலிருந்து 48ஆம் அதிகாரம் வரைக்கும் The main focus, how great thou art. மையமான குறிக்கோள் இதுவாய் இருக்கிறது, ஆண்டவரே நீர் எத்தனை பெரிய தேவனாய் இருக்கிறீர். When you face difficulties in life, வாழ்விலே நாம் கடின சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் பொழுது, and when you have an impossible tomorrow, நாளைக்கு இயலாது என்கிறதான ஒரு சூழல் நம்முடைய வாழ்விலே வரும் பொழுது, you all must remember the greatness of God. நீங்கள் யாவரும் நினைவு கூற வேண்டும், தேவனுடைய மகத்துவம், அவர் மேலானவர் என்று சொல்லி நினைவு கொள்ள வேண்டும். That will help you in every area. அது நம்முடைய வாழ்விலே எல்லாவற்றுக்கும் நமக்கு உதவி செய்யும். As I was studying, நான் இதை கற்றுக்கொண்ட வண்ணமாய், and I saw a particular praise, ஒரு குறிக்கோள், ஒரு சொற்றொடரை நான் இவ்வண்ணமாய் பார்த்தேன். a motto, ஒரு குறிக்கோள் என்று சொல்லி தெளிவாய் சொல்லலாம். and I like that one. That has encouraged me quite a lot. அந்த சொற்றொடர் என்னை அதிகமாய் உற்சாகப்படுத்தினது. Listen very carefully. கவனமாய் கவனியுங்கள். Look at others நீங்கள் மற்றவர்களை பார்ப்பீர்கள் என்றால், and be distressed. மற்றவர்களை பார்த்து நீங்கள் மனசோர்வு அடைந்து விடுவீர்கள். You will have sorrows. உங்களுக்கு வருத்தங்கள் வந்துவிடும். Number 2, இரண்டாவதாக, look at yourself நீங்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது and be depressed. நீங்கள் தளர்ந்து போவீர்கள். Look to God கர்த்தரை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது and you will be blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். What a great statement. That is a small literature, little word, but has a great practical theology and great encouragement. சிறிய ஒரு வார்த்தை, ஆனால் நடைமுறையான ஒரு நல்ல இறை முறையிலான காரியங்கள் மிக தெளிவாய் அதை கற்றுக் கொடுக்கிறார். Look at others and be distressed. மற்றவர்களை பார்க்கும் பொழுது நீங்கள் சோர்ந்து போய் விடுவீர்கள். Look at yourself and be depressed. உங்களையே நீங்கள் பார்க்கும் பொழுது வாழ்வை இவ்வளவுதானா என்று சொல்லி தளர்ந்து போகிறவர்களாய் இருப்பீர்கள். But look to God கர்த்தரை பார்க்கும் பொழுது and you will be blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். When the outlook is bleak and everything is going to fade away, வாழ்க்கையிலே நம்முடையதான வெளித்தோற்றம் இல்லை என்றால் வெளியரங்கமான காரியங்கள் எல்லாம் இருளாக்கப்படும் பொழுது, as God's children, we need to have an uplook. தேவனுடைய பிள்ளைகளாய் நமக்கு மேலே நோக்கி பார்க்கிற அனுபவம் இருக்க வேண்டும். I want you to look into one particular verse in same book, chapter 40 and verse 26. இதை 40ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 26ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். Read that together with me. என்னோடு கூட நீங்கள் அந்த வசனத்தை வாசியுங்கள். Lift up your eyes on high and sees who has created these things, who brings out their host by number. He calls them and all by name. By the greatness of his might and the strength of his power, not one is missing. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்க திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைத்தவருமாமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. Lift up your eyes and see that God who calls them by name, even the stars, and everyone calls them by name. பேர் சொல்லி அழைத்த தேவன், அது சூரியனா இருக்கட்டும் சந்திரனா இருக்கட்டும், உங்களையும் பேர் சொல்லி அழைத்த தேவனை நீங்கள் நோக்கி பாருங்கள். He is strong in power. அவர் தம்முடைய வல்லமையிலே பராக்கிரமுள்ள தேவனாய் அவர் This இருக்கிறார். morning I want you to understand இந்த காலை நேரத்தில் நீங்கள் அவைகளை நன்கு புரிந்து the கொள்ள வேண்டும். greatness of God is something great to encourage you in every area. தேவனுடைய மகத்துவமானது உங்களுடைய வாழ்விலே எல்லா செயல்களையும் உற்சாகப்படுத்துவதற்கு அவை போதுமானதாக இருக்கும். Isaiah chapter 42
42:48. ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் அதனுடைய 40ஆம் அதிகாரத்திலிருந்து 48ஆம் அதிகாரம் வரைக்கும் The prophet describes the greatness of God in 3 different area of life. தேவனுடைய மகத்துவத்தை தீர்க்கதரிசி இவ்வனமாய் 3 விதங்களிலே தான் இவ்வனமாய் வர்ணிக்கிறார். Number 1, முதலாவதாக God is greater than our circumstances. நம்முடைய சூழ்நிலைகளை காட்டிலும் கர்த்தர் மேலானவர் என்று சொல்லி வர்ணிக்கிறார். Chapter 40 speaks about that. 40ஆம் அதிகாரம் அதை குறித்து பேசுகிறது. Chapter 41 to 44, 41ஆம் அதிகாரத்திலிருந்து 44ஆம் அதிகாரம் வரைக்கும் He is greater than our fears. நம்முடைய பயத்தை காட்டிலும் தேவன் பெரியவர் என்று சொல்லி வர்ணிக்கப்படுகிறது. Chapter 45 to 48, 45ஆம் அதிகாரத்திலிருந்து 48ஆம் அதிகாரம் வரைக்கும் He is greater than our enemies. நம்முடைய எதிராளிகளை காட்டிலும் தேவன் பெரியவர் என்று சொல்லி This வர்ணிக்கப்படுகிறது. morning I would like to just speak the first point and a little part today. இந்த காலை நேரத்திலே முதல் காரியத்தையும் அதனுடைய சிறு காரியங்களும் உங்களோடு கூட நான் பேச ஆசைப்படுகிறேன். First one, முதலாவதாக God is greater than our circumstances. நம்முடைய சூழ்நிலைகளை காட்டிலும் நம் தேவன் பெரியவராயிருக்கிறார். Chapter 40 completely speaks about that. 40ஆம் அதிகாரம் முழுவதுமே அதை குறித்து பேசுகிறது. Now the first part, அதனுடைய முதல் பகுதி chapter 40 verse 1 to 11, 40ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். and the title goes like this: அதனுடைய தலைப்பு இவ்வண்ணமாய் கொடுக்கப்படுகிறது. The circumstances behind us. நமக்கு பின்பாய் இருக்கக்கூடியதான சூழ்நிலைகள். Now listen very carefully. கவனியுங்கள். As the remnant in Babylon look back, they saw failure and sin. தங்களுடைய வாழ்விலே பாபிலோனுடையதான அடிமைத்தனத்தை திரும்பி பார்க்கும் பொழுது வாழ்க்கையிலே தோல்வியும் பாபம் மாத்திரமே வாழ்விலே தங்களுடைய பின்னணியாய் அவை இருந்து வந்தது. They remembered why we are in Babylon, because of our failure, because of our sin. நாங்கள் ஏன் இன்னும் பாபிலோன்ல இருக்கிறோம் அறிந்து கொண்டார்கள். என்னுடைய தோல்வி என்னுடைய பாபத்தின் விளைவாக. And these people needed an encouragement verse. இந்த நபர்களுக்கு தங்களுடைய வாழ்விலே ஒரு உற்சாகமான வார்த்தை தேவைப்பட்டது. So that is the circumstances behind us, and the Lord is speaking to us and to encourage us in a different way. நம்மை வித்தியாசமான விதங்களிலே நம்மை நடத்துவதற்காக தேவன் அவை மிக தெளிவாய் நம்மோடு கூட பேசுகிறார். I want every believers also look into your life in the same way. ஒவ்வொரு விசுவாசிகளும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அவனமாய் பார்க்க வேண்டும் என்று Not only the people of Israel, இஸ்ரவேல் ஜனத்தார் மாத்திரம் அல்ல, we ourselves, நாம் நம்முடைய வாழ்வாய் when we இருக்கிறோம். look back, நாம் பின்னிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது many failures அநேக தோல்விகள், and many sins which you have committed against the Lord. தேவனுக்கு விரோதமாய் நாம் செய்த அநேக பாவங்கள். Because of that, you got very much discouraged. அந்த செயலின் நிமித்தமாய் நாம் அதிகமாய் நம்முடைய வாழ்விலே தளர்ந்து You think போனோம். that God is not going to forgive நாம் anymore. நினைத்தோம் தேவன் என்னை ஒருபோதும் இனிமேல் மன்னிப்பதே இல்லை என்று சொல்லி நாம் நினைக்க ஆரம்பித்தோம். As a practical life, take an encouragement from these verses. நடைமுறை வாழ்க்கையாக இது நம்முடைய வாழ்விலே ஒரு உற்சாகம் என்கிறதான ஒரு செயலை நாம் Chapter எடுத்துக்கொள்வோம். 40, 40ஆம் அதிகாரம் verse 1 to 11, அதனுடைய முதல் 11 வசனங்கள். we hear 4 voices. 4 சத்தங்களை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். 4 voices heard with a special message for the needy people. 4 சத்தங்கள் தேவையான ஜனங்களுக்கு மிக தெளிவாய் சொல்லப்பட்டது. Number 1, முதலாவதாக voice of pardon. மன்னிப்பினுடைய சத்தத்தை பார்க்கிறோம். Number 2, இரண்டாவதாக voice of providence. கருதலினுடையதான சத்தத்தை பார்க்கிறோம். Number 3, மூன்றாவதாக voice of promise. வாக்குத்தத்தத்தினுடைய சத்தத்தை பார்க்க முடியும். Number 4, நான்காவதாக voice of peace. சமாதானத்தின் சத்தத்தை பார்க்கிறோம். Let us briefly study that one. அதை நாம் இன்றைக்கு விளக்கமாய் கற்றுக்கொள்ள I போகிறோம். want you to look into the Bible as we study this நாம் one. கற்றுக்கொள்கிற வண்ணமாக உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். Verse 1 and 2. முதல் 2 We வசனங்கள். will read, then only you will be able to understand. அதை நாங்கள் வாசிக்கிறோம், நீங்க உங்களால் புரிந்து கொள்ள இயலும். Comfort, yes, comfort my people, says your God. Speak comfort to Jerusalem and cry out to her that her warfare is ended, that her iniquity is pardoned, for she has received from the Lord's hand double for all her sins. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சபாதமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு
கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். Here is a voice of pardon. இங்கு மன்னிப்பினுடைய ஒரு சத்தத்தை பார்க்கிறோம். The nation, தேசமானது, people of Israel, இஸ்ரவேல் ஜனதா had sinned greatly against the Lord. இஸ்ரவேல் ஜனதார் தேவனுக்கு விரோதமாய் கொடூரமான பாவம் செய்தார்கள். How they do it? எப்படிப்பட்ட பாவம் செய்தார்கள்? Through their idolatry, தங்களுடையதான அந்நிய தேவனுக்கு நேராய் சென்றார்கள். through their injustice, தங்களுடைய அநியாயத்து நிமித்தமாய் தேவனை through புறக்கணித்தார்கள். their immorality, அவர்களுடையதான நல்வாழ்க்கை இல்லாமல் தங்களை தேவனை புறக்கணித்தார்கள். having committed many of the things against the Lord. தேவனுக்கு விரோதமாய் அநேக காரியங்களை அவர்கள் செய்தார்கள். But great God, they are still His people and He loved them. ஆனால் பிரதான தேவன் இன்னும் தம்முடைய ஜனத்தாரை அதிகமாய் நேசித்தார். Let me tell you one thing very clearly. ஒரு காரியத்தை மிக தெளிவாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். Though the Lord chastened His people because of their sin, அவருடைய பாபத்து நிமித்தமாய் விளைவாய் தேவன் தம்முடைய ஜனத்தாரை கடினப்படுத்தி இருந்தாலும் He would not forsake them. அவர் ஒருபோதும் தம்முடைய ஜனத்தாரை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. In book of Ezra chapter 9 verse 13, எஸ்ராவினுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்திலே you can read by yourself. நீங்கள் அதை எடுத்து வாசித்துக் கொள்ளலாம். But it is written like this: அவை இவ்வண்ணமாய் எழுதப்பட்டிருக்கிறது. He is merciful even in His punishment. அவர் தம்முடைய ஜனத்தாரை தண்டித்தாலும் அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். Believers, you have to understand, many times when we go away, the Lord punishes, but He will show His mercy along with that. விசுவாசிகளை நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை தண்டித்தாலும் கூட தேவன் தம்முடைய இரக்கத்தை காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். Do not take that statement as a license to commit sin again and again. ஒருபோதும் தம்முடைய வாழ்க்கை இது எனக்கு ஆதாரம் அத்தாட்சி என்று சொல்லி திரும்ப திரும்ப அவை எடுத்துக்கொள்ள Look into கூடாது. verse 2. அதனுடைய 2ஆம் வசனத்தை And the பாருங்கள். word it is written, அந்த வார்த்தை மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. she has received, people of Israel has received from the Lord's hand double for her sins. கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்று சொல்லி மிக தெளிவாய் That வாசிக்கிறோம். means அப்படி என்றால் the Lord punished them, but it was not unfair punishment. தேவன் அவர்களை தண்டித்தார், அநியாய ரீதியிலே தேவன் அவர்களை தண்டிக்கவில்லை. Jeremiah chapter 16 verse 18 also says that. எரேமியாவுடைய புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் அதை குறித்து மிக தெளிவாய் சொல்லுகிறது. She has received, or people of Israel received what all the sin they have committed. இஸ்ரவேல் ஜனத்தார் என்னென்ன பாவங்கள் செய்தார்களோ அதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். And now God says, இப்பொழுது கர்த்தர் your சொல்லுகிறார், warfare is over. உங்களுடைய யுத்தம் முடிந்து விட்டது. Your iniquity is forgiven. உங்களுடையதான அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டாயிற்று. Comfort. ஆறுதல், Comfort. ஆறுதல். Oh, what a great pardon. What a great voice of pardon is that. எவ்வளவு ஒரு சிறந்த மன்னிப்பினுடைய சத்தமாய் இருக்கிறது. This morning, let me tell you, believers, இந்த காலை நேரத்தில் விசுவாசிகளை மிக we தெளிவாய் have a சொல்ல God who ஆசைப்படுகிறேன். forgives and forgives and forgives. நம்மை மன்னிக்கிற தேவன் ஒருவர் எப்பொழுதும் நமக்கு உண்டு. He forgives and forgives and forget completely. நம்முடைய தேவன் மன்னிக்கிறது மாத்திரமல்ல, மறக்கிற தேவனாயும் அவர் இருக்கிறார். That doesn't mean அந்த காரியம் இது எவ்வளமாய் சொல்ல முடியும். you can continuously do the sin. திரும்பவும் பாவம் செய்யலாம் என்று சொல்லி ஒருபோதும் சொல்ல இயலாது. Believers, listen very carefully. விசுவாசிகள் மிக தெளிவாய் After கவனியுங்கள். accepting Jesus Christ, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு if you commit a sin, நீங்கள் பாவம் செய்வீர்கள் you என்றால் will receive the consequence. நீங்கள் அதனுடைய விளைவை பெற்றுக்கொள்வீர்கள். No doubt on it. அதுல எந்த சந்தேகமும் That இல்லை. is why God has said it. அது நிமித்தமாய் கர்த்தர் வண்ணமாய் சொன்னார். People of Israel received double and enough, and here they have received. இஸ்ரவேல் ஜனத்தார் இரட்டிப்பான தண்டனை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், அது But போதுமானது. here is a loving God forgiving again. ஆனால் அன்பின் தேவன் திரும்பவும் மன்னித்து அவர்களை In the book ஏற்றுக்கொள்கிறார். of 1 John chapter 2, it says that when children do not commit sin, if anybody comes, and there is a Savior who is ready to forgive. ஒன்றிய புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், பிள்ளைகளே பாவம் செய்யாதிருங்கள், பாவத்திலிருந்து மீட்கக்கூடிய இரட்சகர் உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். That means if you commit knowingly or unknowingly, தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் பாவம் செய்வீர்கள் come என்றால் back to the Lord. He is merciful and He is able to கர்த்தருக்கு forgive. நேராய் திரும்ப வாருங்கள், அவர் உங்களை மன்னிக்க ஆயத்தமாக People of இருக்கிறார். Israel is a very practical example. God has forgiven them and brought them back. இஸ்ரவேல் ஜனத்தார் அவர்கள் ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார்கள். தேவன் அவர்களை மன்னித்து திரும்ப அவர்களை கொண்டு வந்தார்.
Look into the second one. இரண்டாவது காரியத்தை பாருங்க. The voice of providence. கருதுதலினுடையதான சத்தத்தை குறித்து Verse பார்க்க 3 to 5. மூன்றாம் வசனத்திலிருந்து ஐந்தாம் வசனம் Verse வரைக்கும். 3 to 5 says, மூன்றாம் வசனத்திலிருந்து ஐந்தாம் வசனம் the வரைக்கும். voice of one crying in the wilderness, prepare the way of the Lord, make straight in the desert a highway for our God. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும் Every valley shall be exalted, பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், and every mountain and hill brought low. சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்படும், The crooked places shall be made straight, கோலனானது செவ்வையாகும், and the rough places smooth. கரடு முரடான The சமமாக்கப்படும், glory of the Lord will be revealed. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், All flesh shall see it together. மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். Of course, this is a fulfillment of John the Baptist and the ministry on the beginning of the ministry. யோவான் ஸ்நானகனுடையதான ஊழியத்தினுடைய துவக்கத்தினுடையதான ஒரு வார்த்தை இல்லை என்றால் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலை பார்க்க முடிகிறது. Preparing the way of the Lord. கர்த்தருக்காய் வழியை ஆயத்தம் That we see in the book of Matthew and other places very clearly. மத்திய எழுதின சுவிசேஷத்திலும் மற்ற இடங்களிலும் மிக தெளிவாய் பார்க்கிறோம். Let us come back to the practical things what happened to the people of Israel. இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு நடந்த நடைமுறையான காரியத்திற்கு As திரும்ப God has opened the way for them to come back to Jerusalem, அவர்கள் எருசலேமுக்கு வருவதற்கு தேவன் வழிவாசல்களை திறந்தவர். they had a rough road. அவர்களுக்கு கரடு முரடான பாதை இருந்தது. And they had to come back and rebuild Jerusalem and the temple. அவர்கள் திரும்ப வந்து எருசலேமையும் தேவனுடைய ஆலயத்தையும் கட்ட வேண்டிய சூழல் So the உருவானது. voice of providence is here. அங்கு கருதலுடைய சத்தம் இங்கு சொல்லப்படுகிறது. You know what the Lord says? கர்த்தர் என்ன சொன்னார்? The Lord would go before them and open the way. தேவன் அவர்களுக்கு முன் சென்று வழியை ஆயத்த In பண்ணுவார். another words, இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் the Lord will repair the roads and remove the obstacles. அவர்களுடைய பாதைகளையும் தடைகளையும் தேவன் செம்மையாக்குவார் என்று சொல்லி மிக தெளிவாகவே சொல்லுகிறார். So that is a great word, and it says that one the word of providence, and God is going to prepare for you. தேவன் உங்களை குறித்து கருதுகிறார், அது நிமித்தமாய் உங்களுக்கு என்னென்ன செய்யப்பட வேண்டுமோ தேவன் அவைகளை செய்கிறார் என்று சொல்லி பார்க்க முடியும். They were in the wilderness. அவர்கள் வனாந்தரத்தில் They இருந்தார்கள். had the wilderness experience. வனாந்தரத்தினுடைய அனுபவம் அவர்களுக்கு Believers, இருந்தது. let me tell you this morning very clearly, விசுவாசிகள் இந்த காலை நேரத்தில் மிக தெளிவாய் this wilderness life is not an easy life. இந்த வனாந்தரமான வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை அல்ல. Very rough roads உண்மையிலே கரடு முரடான பாதை and many complication every day. வாழ்விலே எப்பொழுதுமே குழப்பங்கள் உள்ள வாழ்க்கை. This world is not good for the believers. இந்த உலகம் விசுவாசிகளுக்கு வாழ தகுந்ததான உலகம். Thousands of believers, thousands of Lord's servants declare that very strongly. ஆயிரக்கணக்கான தேவனுடைய ஜனங்கள் ஊழியர்கள் அதை ஏற்கனவே பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். Our life will be hard in this side of eternity. நம்முடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலே அது கடினமான ஒரு வாழ்க்கையாய் There will be waves and complication and trials will be there. வாழ்விலே கடினங்கள் கஷ்டங்கள் சூழல்கள் எல்லாம் இருக்கதான் But let me tell you one thing very clearly. ஒரு காரியத்தை தெளிவாய் We have a God who go before and prepare the way, remove the obstacles. நமக்கு முன்பதாய் செல்லுகிற தேவன் உண்டு, அவர் தடைகளை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். Only thing that we have to keep on trust in this Lord. ஒரே ஒரு காரியம், இந்த தேவனை நம்பி சார்ந்திருக்க When வேண்டும். you trust Him more and more, நீங்கள் அவரை அதிகமாய் நம்பி the சார்ந்திருக்க more obstacles comes. எந்த அளவுக்கு தடைகள் வந்தாலும் And when you come to the Lord and pray, நீங்கள் கர்த்தருக்கு நேராக வந்து ஜெபிக்கும் you பொழுது, trust in Him, நீங்கள் அவரை நம்பி சார்ந்திருக்கும் He பொழுது will prepare the way அவர் easily. உங்களுக்காய் வழியை ஆயத்தம் பண்ணுவார். The voice of pardon, மன்னிப்பினுடையதான சத்தம், the voice of providence. உங்களை குறித்து தேவன் எண்ணுகிறார் என்கிறதான சத்தம். Number 3, மூன்றாவதாக verse 6 to 8, அதனுடைய 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் the voice of promise. வாக்குத்தத்தத்தினுடைய சத்தத்தை பார்க்க முடிகிறது. And look into that verse, it's very interesting there. அந்த வசனத்தை பாருங்கள், ஒரு ஆவலூட்டக்கூடிய ஒரு வசனமா இருக்கிறது. Verse 6, அதனுடைய 6ஆம் வசனம், the voice said, cry out, and he said, what shall I cry? All flesh is grass, and all its loveliness is like the flower of the field. பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மை எல்லாம்
வெளியில் பூவை போலவும் இருக்கிறது. Verse 7. அதனுடைய 7ஆம் வசனம், The grass withers, கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது the flower fades, புல் உலர்ந்து because the breath of the Lord blows upon it. பூ உதிரும் ஜனம் மேல் புல் என்று சொல்லி வாசிக்கிறோம். Surely the people are grass. உண்மையிலே மக்கள் புல்லாய் The இருக்கிறார்கள். grass withers அந்த புல் உலர்ந்து போம், and the flower fades, பூ உதிர்ந்து போம். but ஆனால் did you see verse 8 very strongly, அந்த believers? 8ஆம் வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, But the word of our God stands forever. நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். Amen. Hallelujah for that one. அதற்காய் நான் தேவனை துதிக்கிறேன், அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். All flesh is grass. எல்லா மாம்சங்களும் அவை புல்லாய் That இருக்கிறது. means அப்படி என்றால் all the human beings. எல்லா மனிதர்களும், Assyria came, they have gone. ஆசிரியர்கள் வந்தார்கள், அவர்களும் ஆண்டு போனார்கள். Babylon came and captured, they have gone. பாபிலோனியர்கள் வந்தார்கள், அவர்களும் அடிமைப்படுத்தினார்கள், அவர்களும் உலர்ந்து போனார்கள். Like a grass, they have gone. புல்லை போல அவர்கள் மாண்டு போனார்கள். All the leaders of the nation comes and gone. தேசத்தினுடைய தலைவர்கள் வந்தார்கள், சென்றார்கள். And they came and then gone sometimes. அவர்கள் வந்தார்கள், அவர்கள் சென்ற வண்ணமாய் Fade போனார்கள். away. அவர்கள் மாய்ந்து போனார்கள். History speaks that one. வரலாறு அதை குறித்து பேசுகிறது. Our Indian all political party speaks that நம்முடைய one. அரசியல்கள், அரசியல் தன்மைகள் அதை குறித்து பேசுகிறது. All the world political things speaks இந்த about முழு that. உலகத்தினுடையதான அரசியல் தன்மை அதை குறித்து They பேசுகிறது. come with all kinds of ideas. எல்லா விதமான சிந்தையோடும் கூட வந்தார்கள். Believers, remember that after some times these are the things will fade away. விசுவாசிகளை நினைவு கூறுங்கள், இதுதான் வாழ்விலே நடக்கிற சம்பவங்களாக இருக்கும். But ஆனால் the word of our Lord, நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையானது and he abides forever. அது எப்பொழுதும் சதா காலமும் நிலைத்திருக்கும். What a great promise is that one. எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு வாக்குத்தத்தம் அது. And Peter speaks that one. பேதுரு இவனமாய் சொல்லுகிறார். 1 Peter chapter 1, 1 பேதுருடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் verse 24 and 25. அதனுடைய 24 25 First, வசனம். all flesh is as grass, and all the glory of the man as the flower of the grass. The grass withers and its flowers fall away, but the word of the Lord endures forever. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லில் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது. Peter says very clearly, பேதுரு இவனமாய் சொல்லுகிறார். now this is the word which by the gospel was preached to you. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டது என்று The பாருங்கள். word we preach, the word we from the word of God we have received, and all the heaven and earth will pass away, by word will not pass away. தேவனுடைய வார்த்தையிலிருந்து பிரசங்கிக்கிறோம், அந்த வார்த்தை ஒருபோதும் மாண்டு போவதில்லை. இந்த வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாண்டு போவதில்லை. Believers, all the 66 books full of promises and the word of God, it is true, it will never go away. விசுவாசிகளே, இந்த 66 புத்தகங்களும் உண்மையுள்ள புத்தகங்கள், இவை ஒருபோதும் மாண்டு போவதில்லை. அவருடைய Let வார்த்தை us மாய்ந்து depend on போவதில்லை. this promise. இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி சார்ந்து Never depend on any human being's words and the things what is happening. எந்த மனிதனுடையதான வார்த்தைகளை நம்பி சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. The voice of promise. தேவனுடைய வாக்குத்தத்தனுடைய சத்தம், My word, the God's word will stand forever and ever. தேவனுடைய வாக்குத்தத்தனுடைய சத்தம், அவருடைய வார்த்தை சதா காலமும் அவை நிலைத்திருக்கும். Depend on the promises of God alone. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மாத்திரமே நம்பி சார்ந்திருங்கள். Number 4. நான்காவதாக, First one, the voice of pardon. முதலாவது மன்னிப்பினுடைய சத்தத்தை பார்க்கிறோம். Number 2, the voice of providence. இரண்டாவது தேவன் என்னை குறித்து கருதுகிறார் என்கிறார் என்கிற சத்தத்தை The பார்க்கிறோம். third one, voice of promise. மூன்றாவது வாக்குத்தத்தத்தின் சத்தம். The fourth one, the voice of peace. நான்காவதாக சமாதானத்தின் சத்தம். Verse 9 to 11 அதனுடைய 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை is a great word there. உண்மையிலே அது ஒரு மேலான ஒரு It's வசனமாக more இருக்கிறது. encouraging. நம்மை அதிகமாய் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. And he says that one, lift up your voice. Behold your God. Lift up your voice. Behold your God has come. சீயோன் என்னும் சுவிசேஷியே, நீ உயர்ந்த பர்வதம், உன்னுடைய சத்தத்தை உயர்த்து என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Lift up your voice. Behold your God. உன்னுடைய உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாதே, உன்னுடைய தேவனுக்கு Or in another words, இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும். what is the good news? நற்செய்தி என்ன? The good news is that the day was the defeat of Babylon and the release of the captive Jews. அந்த நல்ல செய்தி இதுவா இருக்கிறது.
பாபிலோன் திரும்பவும் அடிமையாக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனத்தார் விடுவிக்கப்பட்டார்கள். அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதுதான் நற்செய்தியாய் இருக்கிறது. It was Cyrus who defeated the Babylon. பாபிலோனை தோற்கடித்தது கைரோசாய் இருக்கிறார். And in 541 BC. 541 BC-யில் அவை நடைபெற்றது. And the Lord raised Cyrus and he has defeated. சைரஸை தேவன் எழுப்பினார். அவர் பாபிலோனுக்கு விரோதமாய் அவன் மக்களை கொள்ளை கொண்டார். And Cyrus has released the Jews. அதற்கப்புறம் யூதர்களை அவன் விடுவித்தான். Good news, believers, and listen, people of Israel, this is the good news. God has done it. விசுவாசிகளே, தேவன் இந்த நல்ல காரியத்தை நற்செய்தியை செய்திருக்கிறார். What is the good news today? இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்கிற நற்செய்தி என்ன? The defeat of sin and Satan. நம்முடைய வாழ்விலே பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, பிசாசுனுடைய தந்திரங்களிலிருந்து விடுதலை By Jesus Christ alone. இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே. Only through the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே அவை பார்க்க The முடியும். salvation is only through believing in the name of Jesus. ரட்சிப்பு இயேசுவை விசுவாசிக்கிறதனால் மாத்திரமே. 2000 years ago, 2000 வருடங்களுக்கு he முன்பு came into this earth, அவர் இந்த பூமிக்கு வந்தார். seeing the condition of the mankind, மனித குலத்தினுடைய சூழ்நிலையை அவர் பார்த்தார். to release them from the captivity. நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக He took our sin on the cross of Calvary. நம்முடைய பாவத்தை சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். No religion, nobody can forgive our sin. எந்த மதமா இருக்கட்டும், யாரும் பாவத்திலிருந்து மன்னிப்பு அருள Nobody can release you from the captive of Satan. பிசாசுனுடையதான பிடியிலிருந்து யாரும் உங்களை விடுவிக்க இயலவில்லை. Jesus Christ, the Son of God, God himself came down for my sin, died and given defeat and stamped at his feet. தேவகுமாரனை இந்த பூமிக்கு வந்து தேவனே ஆண்டவராகிய தேவனே விடுதலை கொடுத்து பிசாசுனுடைய தலையை நசுக்கி மனித குலத்திற்கு மீட்பை அருளின தேவனாய் If you want to have that relief and that redemption in your life, அந்த ஒரு விடுதலை, அந்த ஒரு மீட்பு உங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டும். if you want to have the forgiveness of sin, பாவத்தினுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டும். this is a good news. Believe in the name of Jesus இதுவே Christ. நற்செய்தியாய் இருக்கிறது. இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாய் இருங்கள். In verse 10, அதனுடைய 10ஆம் வசனம் there's an interesting verse. ஒரு ஆவலான ஒரு வசனமாய் In verse இருக்கிறது. 11 also, அதனுடைய 11ஆம் வசனமும் it says very particularly God's arm. தேவனுடைய புயம் என்று சொல்லி வாசிக்கிறோம். Both places it is written. ரெண்டு இடங்களிலே Verse எழுதப்பட்டிருக்கிறது. 10, அதனுடைய 10ஆம் Behold, வசனம், the Lord God shall come with a strong hand, and his arm shall rule for him. Behold, his reward is with him, and his work before him. அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக You know செல்லுகிறது. what it is says very clearly? இது மிக தெளிவாய் God's arm is mighty arm for winning the battle. தேவனுடைய புயமானது யுத்தத்தை ஜெயிப்பதற்கு அவருடைய கை பராக்கிரமுள்ள கையாய் இருக்கிறது. Hallelujah for that word. அந்த வார்த்தைக்காய் நான் தேவனை துதிக்கிறேன். Believers, we are in a battlefield. விசுவாசிகளை நாம் யுத்த களத்தில் இருக்கிறோம். We are not able to just have a success, but God's arm gives us a great winning power. நம்முடைய வாழ்விலே நாம் வெற்றியை சுதந்திரிக்க இயலவில்லை. ஆனால் தேவனுடைய கரமானது வெற்றியை நமக்கு கொடுக்கிறது. That is an encouragement. அது நம்மை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை. Look into verse 11. அதனுடைய 11ஆம் வசனத்தை One பாருங்க. more thing it is says. இன்னொரு காரியம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. And not only that, his arms is a winning battle. அவருடைய கரமானது யுத்தத்தை ஜெயிக்கிறது மாத்திரமல்ல. And he says again, secondly, இரண்டாவதாய் சொல்லப்படுகிற காரியம், his arm is a loving arm. அவருடைய கரம் நம்மை நேசிக்கிற கரமாய் இருக்கிறது. Loving arm. நம்மை நேசிக்கிற கரமாய் Look இருக்கிறது. into verse 11. அதனுடைய 12ஆம் வசனத்தை He பாருங்க. will feed his flock like a shepherd. He will gather the lambs with his arm and carry them in his bosom and gently lead those who are with young. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். Look into that verse very clearly. அந்த வார்த்தை மிக தெளிவாய் பாருங்கள். Our God's arm is great for winning.
நம்முடைய தேவனுடைய புயமானது வெற்றியை சுதந்திரிப்பதற்குள்ளதான மேலான கரம் மாத்திரமல்ல. And he says very clearly here, மிக தெளிவா இங்கு சொல்லப்படுகிறது, his arm is loving arm. அவருடைய புயம், அவருடைய கரம் நம்மை நேசிக்கிற கரம். For carrying the weary lambs, the weak vessel carrying the weary lamb. ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்திலே சேர்த்துக் கொள்கிறதான தாங்குகிற ஒரு கரமாய். Oh, that a wonderful song that we often sing, மார்போடு அணைக்கிறவர். And he is just holding us and taking care of us. எப்பொழுதும் நாம் இப்படியாய் பாடுவதுண்டு, மார்போடு கூட அணைக்கிற தேவன், என்னை எப்பொழுதும் தாங்குகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். What a voice of peace that word speaks about it. அந்த வாக்குத்தத்தம் இல்லை என்றால் அந்த வார்த்தையினுடைய சத்தம் எவ்வளவு அழகாய் பேசுகிறது. God's loving hand hold us, taking care of us when you are weak and when you are weary, when you are completely broken down. நாம் சோர்ந்து போகும் பொழுது, வாழ்விலே விரக்தி அடையும் பொழுது எவ்வளவு அழகாய் தேவனுடைய கரம் நம்மை தாங்குகிறது என்று சொல்லி பாருங்கள். What a savior. எவ்வளவு சிறந்த ஒரு இரட்சகரை கொண்டிருக்கிறோம். What a faithful God. எவ்வளவு உண்மையுள்ள தேவனை நாம் Believers, கொண்டிருக்கிறோம். விசுவாசிகளே, oh, these four voices, will you not, it is not encouraging in your life? இந்த நான்கு சத்தங்கள் உங்களுடைய வாழ்வில What உற்சாகப்படுத்துகிறது. a voice of pardon, மன்னிப்பினுடைய சத்தம், voice of providence, தேவன் உங்களை குறித்து கருதுகிறார் என்கிற சத்தம், the voice of promise, வாக்குத்தத்தத்தின் சத்தம், the voice of peace. சமாதானத்தின் சத்தம். Believers, விசுவாசிகளே, trust him, அவரை நம்பி love him, அவரை நேசி, never depart from him. ஒருபோதும் அவரை விட்டு விலகாதிருங்கள். Anybody who is listening me, என்னை கேட்கிற யாரா இருந்தாலும் சரிதான், if you are still in a captive of devil, இன்னும் பிசாசுனுடைய அடிமையிலும் பாபத்தினுடைய அடிமையிலும் இருப்பீர்கள் என்றால், if you are still suffering with your life, இன்னும் உங்களுடைய வாழ்வில இன்னும் கஷ்டப்படுகிறவர்களா the இருப்பீர்கள் good என்றால், news is God says, come unto me, all ye that labor and heavy laden, I will give you rest. நற்செய்தி இதுவா இருக்கிறது, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் யாவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருகிறேன். The only way for to come out of all your circumstances in life, believe in the name of Jesus Christ. உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து விடுவிக்கப்பட வேண்டுமா, இயேசுவால் மாத்திரமே அவை ஆகும். Our God, the God of heaven, is beyond all circumstances. பரலோகத்தின் தேவனானவர் எல்லா சூழ்நிலைகளை காட்டிலும் மேலான தேவனாய் இருக்கிறார். I'm going to pray for you. உங்களுக்காக நான் ஜெபிக்க I want விரும்புகிறேன். after prayer you read those portions, chapter 40 verse 1 to 11, discuss together, pray and pray for the nation. ஜெபத்திற்கு பிறகு இந்த அதிகாரத்தை குறித்து நீங்கள் பேசுங்கள். இதே வார்த்தையை நீங்கள் திரும்ப ஆலோசித்து குடும்பத்தாரோடு கூட சேர்ந்து கலந்து குடும்பமாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். Let us pray. நாம் ஜெபம் செய்வோம். Heavenly Father, we thank you for this morning. பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை நேரத்துக்கு உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for the new month. இந்த புதிய மாதத்திற்கு உமக்கு நன்றி. Thank you Lord for the new Sunday. இந்த புதிய ஓய்வு நாளுக்கு உமக்கு நன்றி We சொல்கிறோம். praise you for every word. ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Thank you for the word which you have spoken to our heart this morning. இந்த காலை நேரத்தில் எங்களுடைய இருதயத்தோடு கூட பேசின வார்த்தைக்கு Thank you for encouraging us. எங்களை உற்சாகப்படுத்தினதுக்காக Comfort you his people. ஆண்டவரே, நீர் உம்முடைய ஜனத்தாரை ஆறுதல் படுத்துகிறீர். You are the only one is able to comfort us. உம்மால் மாத்திரமே எங்களை ஆறுதல் படுத்த ஆகும். Oh, thank you for your loving hand holding us every moment, Lord. எப்பொழுதுமே எங்களை தாங்குகிற உம்முடைய தெய்வீக கரத்திற்கு உமக்கு I pray for every believers, all those who are weak, all those who are broken, hold them, Lord, and continuously carry them. பலகீனமாய் களைத்து ஆண்டவரே சோர்ந்து போனவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை தாங்குவீராக. And anybody who listen, Lord, they may trust in you and in you alone. இந்த வார்த்தையை கேட்கிற யாராவது இருப்பார்கள் என்றால் உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மை நம்பி சார்ந்திருக்க உதவி செய்யுங்க. Bless all the ways and work of this month. இந்த மாதத்திலே நாங்கள் செய்கிற எல்லா வழிவாசல்களும் நீர் ஆசீர்வதிங்க. Maybe a rough road we see ahead of us. ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாய் ஒரு கரடுமுரடான கடினமான பாதை. But your word says very clearly, உம்முடைய வார்த்தை மிக தெளிவாய் you will சொல்கிறது. prepare the way for us, Lord. நீர் எங்களுக்காய் வழியை ஆயத்தப்படுத்துவீர். Thank you, Lord Jesus. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Help us that we may keep on trust you and love you. ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து உம்மை நம்பி சார்ந்து உம்மை நேசிக்க உதவி Bless செய்யுங்க. all the believers, எல்லா விசுவாசியும் நீங்க ஆசீர்வதிங்க. all the weak ones. ஆண்டவரே, பலகீனமா இருக்கிறவன் நீர் ஆசீர்வதிங்க. Every believers may be more strong in you. ஒவ்வொரு விசுவாசிகளும் உம்மில் பலப்பட நீங்க உதவி செய்யுங்க. Praying for all the land and the people those who are suffering. ஆண்டவரே, தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருத்தத்திலும் கஷ்டத்திலும் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் Let ஜெபிக்கிறோம். thine hand may be upon us. உம்முடைய தெய்வீக கரம் அவர்கள் மேல் தங்கி தாபரிக்க. Thank you for listening our prayers. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதனால் உமக்கு ஸ்தோத்திரம். In Jesus Christ's name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Amen.